எம்எஸ்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 10th எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th அண்ட் 8th குவாலிஃபிகேஷன் இவங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது பார்த்துருப்பீங்க. என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த போஸ்டிங்ஸுமே பார்த்தீங்கன்னா ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 32, 34, 37 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துருப்பீங்க. இந்த வருஷத்துக்குள்ளே பிறந்தவங்களுக்கு தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தகுதியெலாம் கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் வந்து டிகிரி படித்து முடித்தவங்களுக்குலாம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது கிடையாது. அதாவது டிகிரி முடித்தவங்களுக்கு வயது வரம்பு அப்படின்றது கிடையாது. என்ன தான் இது ஒரு 10th குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் ரெக்ரூட்மெண்ட் இருந்தாலுமே சரி, டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணும்போது வயது வரம்பு கிடையாது அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறவங்கள்ட்ட ஒரு சிக்கல் அப்படின்றது ஏற்படுது. ஓகேங்களா? அதாவது இந்த ஏஜ் வந்து நீங்கள் தாண்டிட்டீங்க, ஏஜ் வந்து நீங்கள் ஏஜ் பார் ஆகிருக்கு, தாண்டிட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கல் அப்படின்றது கிரியேட் ஆகிருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் செயலையும் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் போர்ட் செயலையுமே இந்த விஷயத்தை வந்து முன் வச்சாச்சு. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 days வித்தின் 2 days வந்து ரெட்டிஃபை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வித்தின் 2 days வந்து சொன்ன மாதிரி ரெட்டிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் அப்ளை பண்ணுறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எப்போயுமே ஸ்டார்டிங்கில் வந்து எம்எஸ்சிக்கு அப்ளை பண்ணும்போது சில பேர் நிறையா பேர் தவறு குளறுபடிகள் அப்படின்றது பண்ணி வச்சுருவாங்க எப்போயுமே. ஸோ அதனால் பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். ஒரு கொஞ்ச நாள் கூட போகட்டும், அவசரம் இல்லை. இந்த மாதம் எண்டு வரை 26 27 வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்றது இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சோ இல்லை ஒரு வாரம் கழிச்சோ கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மே 10 மேலே கூட அப்ளை பண்ணலாம், தப்பு கிடையாது. அங்கிட்டு ஒரு 17 நாள் டைம் அப்படின்றது இருக்குது. இல்லை இன்னும் 1 வீக் கழிச்சு கூட அப்ளை பண்ணுங்கள், பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராப்ளத்தையுமே ரெட்டிஃபை பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க 2 days வித்தின் 2 days. அதனால் ரெட்டிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க, ப்ராப்ளம் இல்லை, அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஏஜ் பார் காமிக்குது அப்ளை பண்ணும்போது அப்படிலாம் சில பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொன்னீங்க. ஸோ அதுக்காக இந்த கேள்விப்பட்ட இந்த விஷயத்தையுமே வந்து உங்கள்கிட்ட கன்வே பண்ணுறேன். கவலைப்படாதீங்க, பொறுமையாக கொஞ்ச நாள் கழிச்சு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட இப்போ கன்வே பண்ணிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் உங்கள்கிட்ட வந்து ஆதார்லாம் கேட்டுறாங்க. ஒரு ஆதாரம் நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் பேரில் தான் அந்த ஆதார் அப்படின்றது இருக்குது. அதனால் ஒரு பர்சன் ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். மெனிமோர் டிஸ்ட்ரிக்டில் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இதையும் கமெண்ட்டில் வந்து கேட்டீங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆதார் கொடுக்கும்போது ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. இப்போ அப்ளை பண்ணுறதுல வேறு ஏதாவது சிக்கல் வந்துச்சுன்னா கூட உங்கள்கிட்ட வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இல்லாட்டி உங்களுக்கு வேறு ஏதாவது அப்ளை பண்ணுறதுல வேறு சந்தேகங்கள் இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள். அதை பற்றி நம்ம ஃபியூச்சர் வீடியோ வந்து நம்ம அப்டேட் பண்ணுறேன், பார்க்கலாம். தேங்க்யூ.